வணக்கம். நேற்று பனையூர் இல்லத்தில் விஜய் எல்லா வேட்பாளர்களையும் வர சொல்லிட்டார். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி எல்லா வேட்பாளர்களையும் வர சொல்லிட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 232 தொகுதிகளை வேட்பாளர் நேரத்தில் 2 தொகுதியில் அவர் நிற்கிறாரு. ஒன்று சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதியில் அவர் நிற்கிறார். 234 தொகுதியில் ஒரு தொகுதி அருண்குமார் எடப்பாடி தொகுதியில் இருக்க வேட்பாளர் மட்டும் தூக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டாரு. அப்படிங்கும்போது கடைசி கட்டத்தில் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்த பிரவீன் குமார் அப்படிங்கிறவரை டிவி சின்னத்தில் சுயேட்சா போட்டி போட்டார். அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. கடைசி கட்டத்தில் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ தூரம் ஓட்டு வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ கருத்து கணிப்புகள் திமுக தான் அதிக ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கருத்து கணிப்புகள் சொல்லுது. அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிமுக கருத்து கணிப்புலாம் நம்பாதீங்க. 2011, 2016 எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புலாம் பொய்யாயிடுச்சு. அம்மா திரும்ப ஆட்சி அமைச்சாங்க, திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அம்மா ஆட்சி அமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் ஒரு அறிக்கை விடுறாரு. தாவேகா தரப்புல நேற்று பார்த்தீங்கன்னா பனையூர் தலைமை அலுவலகத்தில் எல்லாத்தையுமே வர சொல்லிட்டாங்க. எல்லா வேட்பாளர்களையும் வர சொல்லிட்டாங்க. அவருக்கு என்ன காரணம்னா, வெற்றி பெற்ற பிறகு நம்ம கூட நீங்க இருப்பீங்களா, என் கூட நீங்க இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை விஜய் கேட்டுட்டாரு. இது வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அருண்குமாரை தூக்குன மாதிரி கடைசியில தாவேகாவோட எம்எல்ஏக்களை தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மைண்ட்ல இருந்தது. அதனால அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. அதே போல மூத்த நிர்வாகிகள் எல்லாமே அதை தான் சொன்னாங்க. தாவேகாவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவேகாவோட வெற்றி அப்படிங்கிறது மிக முக்கியமான வெற்றி. இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் ஏன் பயந்தாரு அப்படின்னா, வேற கட்சியில அருண்குமார் அதிமுகல திமுகவுக்கு போயிட்டு திமுகல அதிமுகவுக்கு திரும்பவும் தாவேகாவுக்கு வந்தார். செங்கோட்டையன் மூலமா செங்கோட்டையன் சந்திச்சு. ஆனா இது பக்கா பிளான். இது அருண்குமாரை அதிமுகல இருக்கிறாங்க உள்ள அனுப்பிச்சு அவரை வேட்பாளர் அறிவிக்க வச்சு கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த இடையூறும் இல்லாமல் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணத்தை கொண்டு விட்டாங்க. அதனால விஜய் கிட்டத்தட்ட அது தாவேகா வேட்பாளர்கள் யாரையுமே பெருசா சந்திக்கல. தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட ஒரு 118 பேர் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க தான். விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து விஜய் முழுசா ஆதரிச்சு அவங்களுக்குலாம் யாருக்குமே வாய்ப்புகள் பெருசா கொடுக்கல. மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க, செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவங்க, அவங்களுக்கெல்லாம் தான் வாய்ப்புகளை கொடுத்தாரு. இப்படி கொடுத்த பிறகு அவர் வேட்பாளர்கள் தேர்தலாம் முடிஞ்ச பிறகு வேட்பாளர்கள் எல்லாத்தையும் தனியா சந்திச்சு பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது கூட பெருசா பேச முடியல, அதுக்கான டைமும் இல்லை. அதனால கிட்டத்தட்ட ஒரு 40க்கு குறைவான வேட்பாளர்களை மட்டும் சந்திச்சு நம்ம வெற்றி பெறுவோம், வெற்றியோட சந்திங்க, வெற்றி தான் நமக்கு மிக முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு அனுப்பிச்சு வச்சார். சரி, அதோட சரி, அருண்குமாரை தூக்கின பிறகுதான் இப்போ அவருக்கு பயம் வந்துருச்சு. இப்போ எல்லா வேட்பாளர்களையும் நம்ம சந்திக்கணும், நேரடியாக பேசணும். ஏன்னா 118 வேட்பாளர்கள் வேற கட்சியிலேருந்து வந்தவங்கள தாவேகா சார்பாக இந்த தேர்தலில் போட்டி போட்டிருக்காங்க. ஒருவேளை தாவேகா தனிப்பெரும்பான்மையில வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயத்தில் இந்த டுடே சாணிக்கியா போன்ற கட்சிகள், அப்புறமா ஆசிஸ் மை இந்தியா போன்ற நிறுவனங்கள் சொன்ன கருத்து கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 56லேருந்து 72 தொகுதிகளை தாவேகா பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனங்கள் கருத்துப்படி பார்த்தீங்கன்னா தாவேகாவோட ஆதரவு இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படின்னா தாவேகாவோட எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் விஜய் நேற்று பனையூர் இல்லத்தில் வேட்பாளர்கள் எல்லாத்தையும் வர சொல்லி சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அவர் என்ன செஞ்சிருக்காரு, மண்டல வாரியா, கொங்கு மண்டலமா, அந்த மண்டலத்தில் யார் யார் வேட்பாளர்கள் எல்லாத்தையுமே சந்திச்சு அவங்கள்ட்ட எல்லாத்திட்டையும் தேர்தல் எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்தீங்க, எப்படி பண்ணீங்க, தேர்தல் பணியெல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கான பலனை மக்கள் நிறைய கொடுப்பாங்க, நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் உங்களோட எப்பயுமே இருப்பேன், நீங்க என்னோட இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த கேள்விதான் அந்த வேட்பாளர்கள் எல்லாத்துக்கும் மனசு நெகிழ வச்சிருச்சு. என்னடா இது, நமக்காக ஒரு வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு கடைசி நேரத்தில் நம்ம குதிரை பேரத்தில் பேரம் போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அவங்கெல்லாம் இல்லை, நாங்கள் உங்க கூட எப்பயுமே இருப்போம், கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருத்து கணிப்புகள்லாம் நீங்கள் நம்பாதீங்க. கருத்து கணிப்புகள்லாம் பெருசாக நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்காது. நம்ம தான் ஆட்சி அமைக்கிறோம், நீங்கள் ஒன்றும் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. ஜெயிச்ச உடனே அது அப்படியே பனையூருக்கு நேராக வந்துருங்க, நான் இங்கே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்கள் தேர்தலில் களப்பணியாற்றினது எல்லாமே சந்தோஷம்தான். அதே சமயத்தில் கடைசி நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போது
நீங்கள் அந்த இடத்துல எவ்வளோ தூரம் எச்சரிக்கையாக இருக்கணும். காலையில் 6 மணிக்கே போயிடுங்க, எல்லாருமே போயிட்டு எல்லாமே வாக்கு எண்ணும் மையத்தில் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி சான்றிதழ் வாங்குனீங்களா, வாங்கின உடனே நேராக காரை பொட்டிச்சு பனையூருக்கு வந்து சேர்ந்துருங்க. எங்குமே போயிடாங்க, யாருமே யார் கூப்பிட்றா எங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க. நேராக காரை பிடிச்சி வந்துருங்க, பனையூருக்கு வந்துருங்க. உங்களுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலனை வந்து மக்கள் கொடுத்துருக்குறாங்க, கண்டிப்பாக வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பின்னாடி, வெற்றிக்கு பின்னாடி என் பின்னாடி நிற்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஓட்டு எண்ணிக்கை போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் போன்ற நபர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓட்டு எண்ணிக்கை வந்து திமுக அதிமுக 2 கட்சிகளும் பயங்கரமாக செயல்படும். அவங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. இப்போ இருக்க நமக்கு வந்து அனுபவம் ரொம்ப ரொம்ப கம்மி, புதுசு வேற. அதனால வந்து ஓட்டு எண்ணிக்கை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை விலை பேசுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை சமாளிக்கிறதுக்கு தேர்தல் கமிஷன் தயாராக இருக்குது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எதை பற்றியுமே நீங்கள் பெருசாக கண்டுக்கவே வேணாம். ஒன்று நம்ம ஆட்சி அமைக்கிறோம், இல்லைன்னா நம்மளோட ஆதரவு இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் யாருமே பெருசாக நீங்கள் இது பண்ணிக்க வேணாம், மற்ற கட்சிகளோட பெருசாக பேசிக்க வேணாம். வெற்றி சான்றிதழோட நேராக இங்கே பனையூருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சமயம் நிர்மல்குமார் வேற சொல்லியிருக்காரு, கணிப்புகளை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம், நமக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம தட்டி தூக்குறோம், ஆட்சி அமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. நிர்மல்குமார் பேசியிருக்காரு. செங்கோட்டையன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த முடிவு இருக்குல்ல, தாவேகாவோட வெற்றி அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். முதல் தேர்தல் அப்படிங்கிற அந்த முதல் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ மிகப்பெரிய அளவில் இருக்குது. மக்களோட எழுச்சியை எல்லா இடங்கள்லையும் எல்லா தொகுதிகளையும் பார்க்க முடிஞ்சுது. எல்லா தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா விசிலுக்குன்னு ஒரு வாய்ப்புகள் இருந்தது. விசில் சின்னத்துக்குன்னு ஒரு மக்கள் வந்து தண்ணி எழுச்சியாக வந்து ஓட்டு போட்டாங்க. நான் அதை கண்ணு நேராக பார்த்தேன். இது எம்ஜிஆருக்கு அப்புறமா விஜய்க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. உலக வரலாற்றிலே முதல் தேர்தலே வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகா இருக்கும். அந்த வெற்றியை நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் பேச்சு தான் வந்து அங்கே இருக்கிற வேட்பாளர்களை ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட வந்து தாவேகா அப்படிங்கிறது வந்து 200 தொகுதிகளுக்கு அதிகமான தொகுதிகளில் வந்து நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக பிரகாசமாக இருக்கு. அதனால நீங்க வெற்றியை பற்றி கவலைப்படாதீங்க. வெற்றி பெற்ற பிறகு வெற்றி சான்றிதழோட பனையூர் இல்லத்துக்கும் வந்துருங்க. நாங்களெல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். இந்த தேர்தல் தான் விஜயோட மிகப்பெரிய ஒரு மவுஸ் என்ன அப்படிங்கிறது மற்ற கட்சிகளுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளிவிவர கணக்கோட செங்கோட்டையன் பேசியிருக்கிறாரு. சரி, செங்கோட்டையன் 200 தொகுதிக்கு மேலே தாவேகா ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. விஜய்க்கு வந்து நீங்கள் ஜெயிச்ச பிறகு என்னை தேடி வந்துருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன், வெற்றி பெற்ற பிறகு என் பின்னாடி நிற்பீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வேட்பாளர்கள் மேலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அங்கே பாண்டிச்சேரியில் ஒரு 30, இங்கே வந்து 232 தொகுதிகளில் வந்து போட்டிருக்கிறாங்க, வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. 2 தொகுதியில் விஜய் நிற்கிறார். அதனால் எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சு 200 தொகுதி வெற்றி பெறுவோம் அப்படின்னு செங்கோட்டையன் பேச்சு, விஜய் பேச்சு, நிர்மல்குமார் பேச்சு இதெல்லாம் கேட்கும்போது ஒரே ஆச்சரியமாக தான் இருக்குது. தாவேகா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. தாவேகா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் ஆட்சி அமைச்சாலும் சரி, மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தான் தெரியும், பார்க்கலாம். அது வரைக்கும் அரசியல் கட்சிகள் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேட்பாளர்களை கைப்பற்றணும், வேட்பாளர்கள் வந்து ஓடி பெறக்கூடாது வெற்றி பெற்ற பிறகு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், கருத்து கணிப்புகள் வந்து தொங்கு சட்டசபை தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது தான் எல்லாத்துக்கும் பயம் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு. உங்களுக்கு என்ன தோணுது? செங்கோட்டையன் சொன்ன மாதிரி தாவேகா 200 தொகுதிகளில் ஜெயிக்குமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.